மக்காவினுடைய புகழ் பெற்ற ஒரு குடும்பம் மஹ்சூம் குடும்பம் என்று பெயர். ரொம்ப முக்கியமான விஐபிகள் எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். முஸ்லிம்களிலும் சரி காஃபிர்களும் சரி. அல்லாஹுவின் எதிரியாய் அன்னலாரின் எதிரியாய் பிரபலமாக அறியப்பட்ட அபூ ஜஹல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு பெண் திருடி விட்டதற்காக வேண்டி கைவெட்டு கொடுத்து விட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் மதீனாவில். எனவே நபிகளாரிடம் சிபாரிசு செய்யலாம் என்று முடிவெடுத்து யார் நபிகளாருக்கு நெருக்கமானவர்களோ அவரை அனுப்பி சிபாரிசு செய்ய வைக்கலாம் என்றும் முடிவு செய்து கடைசியாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே வளர்ந்த ரசூலுல்லாஹ்வின் பிரியத்திற்குரிய உசாமாவை அனுப்பி வைக்கலாம் என்று முடிவெடுத்து, உசாமா நீ போய் சொல், மஹ்சூம் கோத்திரம் இந்த ஊரினுடைய ஆக முக்கியமான குடும்பம், அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிர்விளைவுகளை உண்டாக்கும், எனவே சிபாரிசு செய் என்று சொன்ன போது அரைமனதோடு அவரும் வந்தார். அந்த பெண் திருடி விட்டது, கைவெட்டாமல் கொஞ்சம் தவிர்க்கலாமே என்று கொஞ்சம் லேசாக தன் சிபாரிசை தொடங்கிய போது கண்ணம் சிவந்து கோபப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநேகமாய் ஒட்டுமொத்தமாக ரசூலின் வாழ்க்கையில் சின்னஞ்சிறிய வயதை உடைய உசாமாவிடமிருந்து நபிகளார் அதற்கு முன்பும் பின்பும் எப்போதும் அப்படி கோபப்பட்டதில்லை. அப்படி ஒரு கோபம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டங்களில் ஒரு சட்டத்திற்கு நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா ஹலக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் அழிந்து போனது ஏன் தெரியுமா? இதா சரக ஃபீஹிமு ஷரீஃபு தரகூஹு, உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அல்லது முக்கியமான ஆளு யாராவது திருடி விட்டால் விட்டு விடுவார்கள். இதா சரக ஃபீஹிமுல் தஈஃபு, யாராவது பலவீனமானவன் திருடி விட்டால் அகாமு அலைஹில் ஹத், அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பார்கள். திருடனவன் விஐபியா இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம், திருடியவன் அன்றாடங்காட்சியாக இருந்தால் அவன் கைவெட்டப்படும் என்பதை போன்று இருந்ததனால் தான் முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை நபிகள் நாயகம் அப்போதுதான் உசாமாவிடம் சொன்னார்கள், லவ் சரகத் ஃபாத்திமத்து பின்து முஹம்மதின் லகதஅது யதஹா, எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்கிற ஆக உயர்ந்த நீதியின் வலுவா சின்னமாக திகழும் அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள்.